கூல்கிங் பெருமையாக குளிர் ஊதிக்கொண்டே, என்னை போல யாருடா, நான் வந்தாலே வெயில் ஓடிடும் என்று சத்தமிட்டது. ஜன்னல் வெளியே நின்ற தென்னை தாத்தாவை நோக்கி, உன்னால என்ன முடியும் என்று இகழ்ந்தது. மரம் மட்டும் அமைதியாக ஆடியது. வெளியில் மின்மீட்டர் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. ஆனாலும் கூல்கிங் சிரித்துக் கொண்டு, பில்லு எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, என்ன விட்டா இவங்களுக்கு வேற வழி இல்லை என்று பெருமைப்பட்டது. ஹஹஹா, நான் தான் கிங் என்று சத்தமிட்ட அந்த நொடியில் திடீர் சடாக், மின்சாரம் போனது. ஐயோ, கரண்டு போச்சே என்று கூல்கிங் நின்று விட்டது. வீடு முழுக்க இருட்டும் அமைதியும். வீட்டுக்குள் வெயிலில் வாடிய சிறுவன் என்னால முடியல என்று தவித்தான். பாட்டி உள்ளே வந்து, ஏண்டா இங்க வேகிற, வாங்க வெளியே போவோம், நிஜமான ஏசி அங்க இருக்கு என்று அழைத்தார். வெளியில் தென்னை தாத்தா காற்றில் ஆடி, வாங்கப்பா என் நிழலுக்கு வாங்க என்று அன்புடன் வரவேற்றது. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. இத்தனை வருஷமா உங்களுக்காகத்தான் நிக்கிறேன் என்றது. சிறுவன் இளநீ குடித்தவுடன் முகம் மலர்ந்தது. ஆஹா, என்ன ருசி பாட்டி என்று மகிழ்ந்தான். ஏசி காத்துல இந்த சுகம் கிடைக்காது என்று அவன் ஆனந்தமாக சொன்னான். ஜன்னல் வழியாக பார்த்த கூல்கிங் மெதுவாக உணர்ந்தது. நான் ரூம மட்டும்தான் குளிர வைப்பேன், ஆனா அந்த மரம் மனிதரின் உள்ளத்தையே குளிர வைக்குது என்று அமைதியாக ஒத்துக்கொண்டது. இயற்கை தரும் குளிர்ச்சி எந்த இயந்திரத்தாலும் தர முடியாது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.